வணக்கம் பிள்ளைகளே. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் LMDM அலகினால் காப்போத்த சாதாரணதர பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக தரம் 11 புவியியல் மாணவர்களுக்கான 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடு பற்றி இங்கு கலந்துரையாட வந்துள்ளேன். இந்த 3ஆம் தவணை கற்றல் செயற்பாட்டில் 6ஆம் அலகாக உலகின் இயற்கை இடர்கள் என்ற அலகினை உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன் பிள்ளைகளே. இந்த உலகின் இயற்கை இடர்கள் என்ற அலகிலே தேர்ச்சியை நோக்குவோமாக இருந்தால், இயற்கைக்கும் சமூகத்திற்கும் இடையே சுகமான இடைத்தொடர்பை விருத்தி செய்து கொள்வதற்காக புவி மற்றும் அதில் வாழும் மக்கள் தொடர்பில் சிறப்பான புரிந்துணர்வுடன் செயற்படுவர் என்பதே தேர்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த தேர்ச்சியின் உள்ளடக்கப்பட்ட தேர்ச்சி மட்டமாக உலகின் இயற்கை இடர்களின் இயல்பினை விவரிப்பர் என்பதாகும். அதாவது உலகினுடைய இயற்கை இடர்கள் பற்றிய அறிவை மாணவர்கள் பெற்றுக்கொள்வதை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த தேர்ச்சி மட்டத்தில் உள்ளடங்குகின்ற கற்றற்பேரை நோக்கினால் 3 வகையான கற்றல் பெயர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவது கற்றற்பேராக உலகில் ஏற்படும் இயற்கை இடர்களை குறிப்பிடுகிறார். அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் உலகில ஏற்படுகின்ற இந்த இயற்கை இடர்களை குறிப்பிடும் ஆற்றலை பெற்றிருப்பதை பற்றி இந்த கற்றல் பெயர் குறிப்பிடுகின்றது. இரண்டாவது கற்றல் பெயராக இயற்கை இடர்கள் ஏற்படும் பிரதேசங்களை உலக புற உருவ படம் ஒன்றில் குறித்து காட்டி விவரிப்பர். அதாவது இயற்கை இடர்கள் ஏற்படுகின்ற பிரதேசங்களை உலக படத்தில் குறித்து பயிற்சி பெறுவதை இரண்டாவது கற்றற்பேறு குறிக்கின்றது. மூன்றாவது கற்றற்பேராக பிரதான இயற்கை இடர்கள் காரணமாக தோன்றும் பிரச்சனைகள் விவரிப்பர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகில ஏற்படுகின்ற இந்த இயற்கை இடர் காரணமாக தோன்றுகின்ற விளைவுகள் பற்றி மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதை மூன்றாவது கற்றற்பேறு குறிப்பிடுகின்றது. இந்த 3 வகையான கற்றற்பேறுகளையும் மாணவர் பெற்றிருக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த அலகானது உலகின் இயற்கை இடர்களின் இயல்புகள், அவை நிகழ்கின்ற பிரதேசங்களையும் இடர்களினால் தோன்றியுள்ள பிரச்சனைகளையும் கலந்துரையாடுவதே இவ்வத்தியாயத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. அந்த வகையில் உலகின் இயற்கை இடர்கள் என்ற அலகினை நாம் நோக்குவோம். இந்த உலகின் இயற்கை இடர்கள் என்ற அலகிலே இயற்கை இடர்களுக்கும் அனர்த்தத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது இடர் என்றால் என்ன, அனர்த்தம் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளே. இரண்டுக்குமான வேறுபாடு பற்றி நாங்கள் இங்கு நோக்குவோம். முதலிலே இதில் காட்டப்பட்டுள்ள இந்த படத்தை கொஞ்சம் அவதானிங்கள் பிள்ளைகளே. இதில் ஒரு மலை பிரதேசம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மலை பிரதேசத்தின் உச்சியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாறை தொடர் புடைத்து நிற்கின்றது. அப்ப இந்த புடைத்து நிற்கின்ற பாறை தொடர் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. கீழே வாழ்கின்ற குடியிருப்புகள், அதாவது மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அப்ப கீழே மக்கள் வாழ்கிறார்கள், அவைன்ற பொருளாதார நடவடிக்கைகள், அவர் வாழ்கிற சூழல்கள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த நிலையிலே இவ்வாறாக காணப்படுகின்ற ஒரு நிலையிலே மக்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இடராக கொள்ளப்படுகின்றது. அப்ப அந்த வகையில் இடர் என்றால் என்ன, அதாவது இயற்கை இடர் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி தொடுக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு சரியான ஒரு வரவிலக்கணத்தை வழங்க வேண்டும். அந்த வகையில் மக்களுக்கோ பொருளாதார உடைமைகளுக்கோ சுற்றாடலுக்கோ அச்சுறுத்தலாக அமையக்கூடிய நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய சுற்றாடல் நிகழ்வொன்று இயற்கை இடர் எனப்படும். அந்த வகையில் இந்த வரவிலக்கணத்தை கேட்கப்படும் வினாவுக்கு சரியாக எழுதி கொள்வீர்கள் என நம்புகின்றேன். இந்த இயற்கை இடர்கள் தொடர்ந்து அடுத்ததாக இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன, ஏற்கனவே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள அந்த மலை பிரதேச படம் இங்கும் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த அச்சுறுத்தலாக இருந்த அந்த புடைத்து நின்ற பாறை தொடர் நிலச்சரிவின் காரணமாக இந்த வீட்டின் மேலே விழுந்து விட்டது. அப்ப மண் சரிவு, அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டு கீழே உள்ள மனிதனது வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது.
அப்ப மனிதனது சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய செயற்பாடுகள் செயற்பாடுகள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதன் அடிப்படையில் இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன என்பதற்கு சரியான ஒரு பரவிலக்கணத்தை நாங்கள் வழங்குவோமா இருந்தால் பிள்ளைகளே, ஏதேனும் ஒரு இயற்கை இடர் காரணமாக, அப்ப ஏதேனும் ஒரு இயற்கை இடர் காரணமாக என்றால் இங்கு இந்த படத்தில் காட்டப்பட்ட இயற்கை இடர் என்பது நிலச்சரிவு அல்லது மண் சரிவு என சொல்லலாம். அப்ப ஏதேனும் ஒரு இயற்கை இடர் காரணமாக ஒரு சமூகத்திற்கு, அதாவது இந்த சூழல்ல வாழ்ந்த சமூகத்திற்கு அல்லது அவர்களின் பௌதிக சொத்துக்கள், அவர்கள் வைத்திருந்த சொத்துக்களுக்கு மற்ற மானுட செயற்பாடுகளுக்கு, அவருடைய செயற்பாடு விவசாயமாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம், மற்றும் சேவை துறையாக இருக்கலாம், அவர்களது செயற்பாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கப்படுமாயின் அது இயற்கை அனர்த்தம் எனப்படும். அப்ப மக்களுக்கு அவையின் சொத்துக்களுக்கு அவையின் செயற்பாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு நிகழ்வு இயற்கை அனர்த்தம் எனப்படும். அப்ப இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது, ஏதேனும் ஒரு இயற்கை இடர் காரணமாக ஒரு சமூகத்திற்கு அல்லது அவர்களின் பௌதீக சொத்துக்களுக்கு மானிட செயற்பாடுகளுக்கு தீங்கு விளைவிக்க படுமாயின் அது இயற்கை அனர்த்தம் எனப்படும். அப்ப இந்த வகையில் இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன என்பதை புரிந்திருப்பீர்கள் பிள்ளைகளே. அந்த வகையில் இயற்கை இடருக்கும் இயற்கை அனர்த்தத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இயற்கை இடர் என்பது அச்சுறுத்தலாக அமைகின்ற ஒரு இயற்கை நிகழ்வு, சுற்றாடல் நிகழ்வு. இயற்கை அனர்த்தம் என்பது மக்களுடைய சொத்துக்களுக்கோ சூழலுக்கோ அந்த சமூகத்துக்கோ சேதத்தை ஏற்படுத்தி அழிவை ஏற்படுத்துறது இயற்கை அனர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. அதாவது யாருமற்ற ஒரு தீவை எடுத்துக்கொள்வோம். அந்த தீவிலே எதுவித செயற்பாடும் இல்லை, வெறும் தீவு மட்டும் இருக்கிறது. அந்த தீவில் ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அங்கே சமூகத்துக்கோ அல்லது பௌதிக சொத்துக்களுக்கோ அல்ல மாட செயற்பாடுக்கோ எந்த விதமான தீங்கும் நிகழவில்லை எனில் அது ஒரு இயற்கை இடராகத்தான் கருதப்படும், இயற்கை அனர்த்தமாக கருதப்படாது. அப்ப சமூகத்துக்கோ பௌதிக சொத்துக்களுக்கோ மாட செயற்பாடுகளுக்கோ தீங்கு விளைவிக்கப்படுமாக இருந்தால் மட்டுமே அது இயற்கை அனர்த்தமாக கொள்ளப்படும். இந்த வகையில் இயற்கை அனர்த்தத்திற்கும் இயற்கை இடருக்குமான வேறுபாட்டை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என கருதி கொண்டு அடுத்ததாக இயற்கை அனர்த்தங்கள் சிலவற்றை நோக்குவோம். இந்த வகையிலே உலகில் நடைபெறுகின்ற அத்தனை இயற்கை அனர்த்தத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இங்கு இல்லை. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை அனர்த்தங்களை தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது. இதிலே பூமி அதிர்ச்சி, வறட்சி, சூறாவளி, எரிமலை, காட்டுத்தீ, சுனாமி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, இடிமின்னல், சூறைப்புயல் என்பன இயற்கை அனர்த்தங்களாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இயற்கை அனர்த்தத்துள் அடங்காதவை மனிதனது அத்துமுறல்கள், மனிதனது செயற்பாடுகள் காரணமாக நடைபெறுபவை. இவை இயற்கை அனர்த்தத்துள் அடங்குவதில்லை, ஆனாலும் அவை அனர்த்தங்கள் தான். அந்த வகையிலே யுத்தம், பயங்கரவாத செயற்பாடுகள், கட்டிடங்கள் இடிந்து விழுதல், வீதி விபத்துக்கள் எல்லாம் இயற்கை அனர்த்தத்துள் அடங்காதவையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இயற்கை அனர்த்தங்களும் இயற்கை அனர்த்தத்தில் அடங்காதவையும் வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகளே. இந்த இயற்கை அனர்த்தம் சார்ந்த ஒரு சிறிய படம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே வெள்ளப்பெருக்கு, இடிமின்னல், மண் சரிவு, பூமி அதிர்ச்சி, சுனாமி, வறட்சி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது படம் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வகையான இயற்கை அனர்த்தங்களை பற்றிய அறிவை தெரிந்திருக்க வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தங்கள், இயற்கை இடர்கள், இந்த இயற்கை இடர்களின் வகைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இயற்கை இடர்களின் வகைகள் என்னும் பொழுது பூமியின் எப்பகுதியில் தோற்றம் பெறுகின்றது என்பதன் அடிப்படையில் 3 வகையாக இயற்கை இடர்களை வகைப்படுத்த முடியும். அந்த வகையில் இயற்கை இடர்களிலே புவிச்சரிதவியல் ரீதியான இடர்கள், அதாவது புவிச்சரிதவியல் ரீதியாக தோற்றம் பெறுகின்ற இடர்களை புவிச்சரிதவியல் ரீதியான இடர்கள் என கூறுவர். அதற்கு உதாரணமாக புவிநடுக்கம், எரிமலை, சுனாமி,
நிலச்சரிவு என்பனவற்றை குறிப்பிட முடியும். இரண்டாவது வகையாக காலநிலையியல் ரீதியான இடர்கள், அதாவது காலநிலையியல் ரீதியாக தோற்றம் பெறுகின்ற இடர்கள், வெப்பநிலை, மழவீழ்ச்சி, அமுக்கம், காற்று, இந்த காலநிலை மூலகங்களின் தோற்றப்பாடுகளின் காரணமாக இடம் தோன்றுகின்ற இடர்களை காலநிலையியல் ரீதியான இடர்கள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணங்களாக சூறாவளி, இடிமின்னல், வறட்சி, வெள்ளப்பெருக்கு என்பனவற்றை குறிப்பிட முடியும். மூன்றாவது வகையாக உயிரியல் ரீதியான இடர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உயிரியல் ரீதியாக தோற்றம் பெறுகின்ற இடர்கள் உயிரியல் ரீதியான இடர்கள் எனப்படும். உதாரணமாக தொற்று நோய்கள். இந்த அண்மை காலத்தில் பரவலடைந்து வருகின்ற இந்த கொரோனா என்ற தொற்று நோய் ஒரு உயிரியல் ரீதியான இடராக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு உயிர்கொல்லி வைரஸ் மக்களை தாக்கி வருகின்றது. அந்த வகையில் அது ஒரு உயிரியல் ரீதியான இடராக சொல்லப்படுகிறது. இதை விட காட்டு தீ, மனிதன் காடுகளுக்கு தீ வைக்கும் பொழுது அது ஒரு உயிரியல் ரீதியான இடராக சொல்லப்படுகிறது. அடுத்து தாவரங்கள், விலங்குகள் பாரிய அளவில் அருகிவிடல், அதாவது மனித செயற்பாடு காரணமாக இந்த விலங்கினங்கள், தாவரங்கள் அருகி வருதலும் ஒரு உயிரியல் ரீதியான செயற்பாடாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இயற்கை இடர்களின் வகை 3 இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 வகையும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். இத்தோடு இயற்கை இன அனர்த்தங்களை இரண்டாக பாகுபடுத்த முடியும். மனித தலையீடின்றி நிகழும் இயற்கை அனர்த்தங்கள். இந்த அனர்த்தம் நிகழ்வதற்கு மனிதனது செயற்பாடுகள் எதுவும் அங்கு உள்ளடக்கப்படாது. தனிய இயற்கையின் செயலினாலே நடைபெறுகின்ற இயற்கை அனர்த்தங்கள் மனித தலையீடின்றி நிகழும் இயற்கை அனர்த்தங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, இடிமின்னல் என்பனவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக மனித செயற்பாடுகளால் தீவிரப்படுத்தப்படும் இயற்கை அனர்த்தங்கள். அங்கு மனிதன் செயற்பாடு அதிகமாக இருக்கு. இயற்கையாக நிகழ்கிற அனர்த்தமாக இருந்தாலும் மனிதன் செயற்பாடு அதிகமாக காணப்படும். அதற்கு உதாரணமாக நிலச்சரிவு, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, காட்டுத்தீ, பனிமலை உடைந்து வீழ்தல். உதாரணமாக நிலச்சரிவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசத்தில் மனிதன் நகராக்க செயற்பாட்டை ஈடுபடும் பொழுது அங்குள்ள காடுகளை அழிக்கும் பொழுது அந்த மலையின் சமநிலை குழம்புகின்றது. அதனால அந்த மலை சரிவுக்குட்பட்டு நிலச்சரிவுக்குட்பட்ட ஒரு பகுதியாக மாறுகின்றது. ஆகவே அங்க மனிதனது செயற்பாடு காரணமாக ஏற்பட்ட ஒரு இயற்கை அனர்த்தமாக கொள்ளலாம். அதே போல் வறட்சி எடுத்துக்கொண்டு சொன்னால் காடுகளை மனிதன் அதிகமாக அழித்துக் கொள்கின்றான். அதனால வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சைடு வாயு அதிகரிக்கின்றது. கார்பன் ஆக்சைடு வாயு அதிகரிக்கும் பொழுது பூகோளம் வெப்பம் அடைகின்றது. வெப்பத்தினால் வறட்சி ஏற்படுகின்றது. ஆகவே அங்கேயும் மனிதனுடைய செயற்பாடு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே மனித செயற்பாடு காரணமாக தோன்றிய ஒரு இயற்கை அனர்த்தமாக வறட்சியை கொள்ளலாம். அதே மாதிரி வெள்ளப்பெருக்கும் ஆற்று மண்ணை அள்ளி மனிதன் ஆற்று மண்ணை அள்ளி கொள்வதன் ஊடாக வெள்ளம் மனித குடியிருப்புகளில் நுழைகின்றது. அங்கும் மனிதனது செயற்பாடு காணப்படுகின்றது. அதே மாதிரி காடுகளுக்கு தீ வைத்தல் போன்ற மனித செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுவதனால் தோன்றுகின்ற இயற்கை அனர்த்தங்களாக இவற்றை குறிப்பிட முடியும். இந்த வகையில் இயற்கை அனர்த்தங்களையும் 2 வகையாக பாகுபடுத்தி இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இவற்றை அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த இயற்கை அனர்த்தம் சார்ந்த, இயற்கை இடர் சார்ந்த மேலே கூறப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய இந்த வினாக்கள் சில தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த காலம், அதாவது 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா, பின்வருவனவற்றுள் எது மானிட நடவடிக்கைகளினால் தூண்டப்படுகின்ற இயற்கை இடராக கருதப்படுகின்றது என்பது வினா. இதில் 4 விடை தரப்பட்டிருக்கிறது. 1 புவிநடுக்கம், 2வது எரிமலை வெடிப்பு, 3வது சுனாமி, 4வது நிலச்சரிவு. இந்த புவிநடுக்கமோ எரிமலை வெடிப்போ சுனாமியோ மனித தலையீடு இல்லாமல் தானாகவே நிகழ்கின்ற இயற்கை அனர்த்தங்கள். நிலச்சரிவு தான் மனிதனது செயற்பாடு தீவிரப்படுத்தப்படும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு இயற்கை அனர்த்தமாக காணப்படுவதால் இங்கு சரியான விடையாக இந்த நிலச்சரிவு கொள்ளப்படுகின்றது. 2வது வினா 2018ஆம் ஆண்டு வந்த வினா. இது இயற்கை இடர்களின் பாகுபாட்டின் படி புவி நடுக்கங்களும் சுனாமியும்
டேஸ் இடர் வகையை சார்ந்ததாகும் என்று ஒரு வினா வந்திருக்கின்றது. அப்ப புவிநடுக்கமும் சுனாமியும் எந்த வகை இடரை சார்ந்தது என்பதுதான் வினா. நாங்கள் இடரை வகைப்படுத்தும் பொழுது 3 வகையாக வகைப்படுத்தி இருந்தோம். ஒன்று புவிச்சரிதவியல் ரீதியான இடர், இரண்டாவது காலநிலையியல் ரீதியான இடர், மூன்றாவது உயிரியல் ரீதியான இடர் என பாகுபடுத்தி இருந்தோம். இந்த புவிநடுக்கங்களும் சுனாமியும் புவிச்சரிதவியல் ரீதியாக தோற்றம் பெறுவதனால இந்த இடர் வந்து புவிச்சரிதவியல் ரீதியான இடராக கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வினாவை பார்த்து கொண்டு அடுத்த வினாவாக இதுவும் கடந்த காலம் வந்த வினா, பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. அது பகுதி 2 வந்த வினா என்றபடியால் இவ்வாறான வினாவாக அமைந்திருக்கின்றது. பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. ஒன்று உயிரியல் இடர், இரண்டாவது காலநிலை இடர். இடரை 3 வகையாக வகைப்படுத்தி இருக்கின்றோம். புவிச்சரிதவியல் ரீதியான இடர், உயிரியல் ரீதியான இடர், காலநிலை ரீதியான இடர். இங்க கேட்கப்பட்டிருக்கு உயிரியல் ரீதியான இடருக்கு ஒரு உதாரணமும் காலநிலை இடருக்கு ஒரு உதாரணம் கேட்கப்பட்டிருக்கு. உயிரியல் ரீதியானதுக்கு இங்க தொற்று நோய் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காலநிலைக்கு சூறாவளி, இடிமின்னல், வறட்சி, வெள்ளப்பெருக்கு என்பன உதாரணங்களாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் உலகின் இயற்கை இடர்கள் தொடர்பான அறிமுகத்தினுள் மேலே கூறப்பட்ட இயற்கை இடர் என்றால் என்ன, இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன, இயற்கை அனர்த்தத்துக்கும் இடருக்குமான வேறுபாடுகள், இயற்கை அனர்த்தங்கள், அடுத்த இயற்கை அனர்த்தத்தில் அடங்காதவை, அடுத்தது மனிதனால் தீவிரப்படுத்தப்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள் இவை, இயற்கையாக நிகழ்கின்ற இயற்கை அனர்த்தங்கள் இவை என்ற விடயங்கள் பற்றி நோக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் அது தொடர்பான வினாக்களையும் பார்த்திருக்கின்றோம். இனி ஒவ்வொரு இயற்கை இடர் சார்ந்தும் கலந்துரையாடுவோம். அந்த வகையிலே முதலாவதாக நான் உங்களுடன் கலந்துரையாடுள்ள இயற்கை இடராக புவிநடுக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த புவிநடுக்கங்கள் பற்றி உங்களுடன் கலந்துரையாடுகின்றேன். அந்த வகையில் புவிநடுக்கம் என்றால் என்ன என்ற ஒரு வினா தொடுக்கப்பட்டு அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது புவியில் திடீரென பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிகழும் புவி அசைவுகள் புவிநடுக்கம் எனப்படும். அதாவது புவியில் திடீரென பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில நிகழ்கின்ற ஒரு அசைவைத்தான் புவிநடுக்கம் என இங்க வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இது பற்றி அறிய வேண்டுமாக இருந்தால் புவியின் உள்ளமைப்பு பற்றி அறிவோம். புவி கோளத்தினுள்ளே இங்கு குறிப்பிடப்பட்ட மாதிரி இது புவிநடுக்கம் நிகழ்ந்த ஒரு பகுதி மையம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த புவியினுடைய மேல் ஓட்டு பகுதி கிரஸ்ட், அதாவது ஓடு என்று சொல்வதுண்டு. அடுத்ததாக மேண்டிலண்டா மூடி என்று சொல்வதுண்டு. இந்த ஓடும் அப்ப மேண்டில் என்று சொல்லுகிற மேல் மூடியும் சேர்ந்ததுதான் லிதோஸ்பயர் அல்லது கற்கோளம் அல்லது புவித்தகடு என்று சொல்வார்கள். பெரும்பாலும் இந்த புவியின் மேற்பரப்பில் இருந்து 0 மீட்டரில் இருந்து ஒரு 100 மீட்டர் தடிப்புள்ளதாக இந்த புவித்தகடு அமைந்திருக்கின்றது. இந்த புவித்தகடானது நகர்ந்த வண்ணம் உள்ளது. அந்த நகர்வுகள் வந்து இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இதில் 3 வகையான நகர்வுகள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து விலகும் கவசத்தகடு, அதாவது புவியின் மேற்பரப்பில் 7 பெரிய கவசத்தகடுகளும் பல சிறிய கவசத்தகடுகளும் இருக்குது. அவை ஒன்றிலிருந்து ஒன்று விலகி செல்கின்ற தன்மை காணப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே நோக்கி, இந்த தகடு இங்கே நோக்கி நகருது, இந்த தகடு இங்கே நோக்கி நகருது, இடையில ஒரு பிளவொண்டு வருகின்றது. அதே மாதிரி இந்த தகட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நோக்கி மூவ் பண்ணுது, நகருது, இந்த தகடு இங்கே நோக்கி நகருது. ரெண்டும் நேர் திசையில் நகரும் பொழுது மோதுகின்ற தன்மை ஒன்று ஏற்படுகின்றது. இங்கே விலகுகின்ற தன்மை ஏற்பட்டால் இங்கே மோதுகின்ற தன்மை ஒன்று ஏற்படுகின்றது. அடுத்த நிலை மாறுகின்ற தன்மை, அதாவது 2 தட்டுக்களும் ஒன்று இங்கே நோக்கி வர ஒன்று இங்கே நோக்கி செல்ல நிலை மாறி செல்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது. அப்போ இந்த வகையின் புவியின் மேற்பரப்பில் 3 வகையான அசைவுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அசைவுகள்தான் புவிநடுக்கமாக கொள்ளப்படுகின்றது.
அப்ப அந்த வகையிலே புவிநடுக்கம் என்றால் என்ன என்பதற்கு வரைவிலக்கணம் கேட்கப்படும் பொழுது நீங்க கொடுக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், புவியில் திடீரென பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிகழும் புவி அசைவுகள் புவிநடுக்கம் எனப்படும். இந்த வகையில் புவிநடுக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து புவிநடுக்கம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி நோக்குவோம். அதாவது புவிநடுக்கம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி நோக்குவோம். முதலிலே புவிநடுக்கம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளிலே புவித்தகடுகள் அஸ்தெனோஸ்பயரின் மேல் பல்வேறுபட்ட திசைகளில் மிதந்து கொண்டிருப்பதனால புவித்தகடுகள் அசைகின்றது. இது புவிக்கோளம். இந்த புவிக்கோளத்தில ஒரு பகுதி இங்க வெட்டி எடுக்கப்பட்டு இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காட்சிப்படுத்தப்பட்ட பகுதி வந்து புவியினுடைய மையம் வரையும் செல்கின்றது. அப்ப இந்த காட்சிப்படுத்தப்பட்ட இந்த பகுதி, இவ்வளவு பகுதியும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கிரஸ்ட் என்று சொல்றது. அப்ப கிரஸ்ட் பகுதி, அடுத்தது மேண்டில் பகுதி, அடுத்த கோர். அப்ப கிரஸ்ட் என்றால் ஓடு, இது மேண்டில் என்றால் மூடி, கோர் என்றால் அகனி என்று சொல்றது. புவியின் உள்ளமைப்பை 3 வகையாக பிரதானமாக 3 வகையாக பாகுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் மேல் பகுதியில லிதோஸ்பயர் என்று சொல்லக்கூடிய கற்கோளம் அமைந்திருக்கின்றது. இந்த கற்கோளத்தை தான் புவித்தகடு என சொல்வார்கள். இந்த புவித்தகடானது இதில் இந்த அஸ்தெனோஸ்பயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி வந்து அஸ்தெனோஸ்பயராக இருக்கு. அப்ப இந்த அஸ்தெனோஸ்பயர் என்று சொல்லப்படுகின்ற மென்பாறை கோளவகத்தின் மேலே, அதாவது இந்த அஸ்தெனோஸ்பயர் மென்பாறை கோளவகத்தின் மேலே இந்த இவ்வளவும் புவித்தகடாக இருக்கின்றது. இந்த புவித்தகடு வந்து இந்த அஸ்தெனோஸ்பயருக்கு மேல், அதாவது மிதந்த வண்ணம் உள்ளது. அப்ப மிதந்த வண்ணம் இருப்பதனால மேலே சொல்லப்பட்ட 3 வகையான அசைவுகளுக்கும் உட்பட்ட வண்ணம் இருக்கு. ஆகவே புவித்தகடுகள் அஸ்தெனோஸ்பயரின் மேல் பல்வேறுபட்ட திசைகளிலும் மிதந்து கொண்டிருப்பதனால புவிநடுக்கங்கள் ஏற்படுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக புவியோட்டுடன் ஒன்று சேர்ந்துள்ள சக்தி அதன் தாங்கு சக்தியை இழக்கும் பொழுது புவிநடுக்கம் ஏற்படுது. புவியின் மேற்பரப்பில் 7 பெரிய கவசத்தகடுகளும் இணைந்திருக்கும் பொழுது அங்க சக்தி ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்தி வந்து வெளிவிடப்படும் பொழுது அந்த தட்டுக்கள் விலகி செல்கின்றது. அதனால் புவிநடுக்கம் ஏற்படுகின்றது. அடுத்ததாக எரிமலை செயல்முறையின் போது புவி மேற்பரப்பில் உருவாக்கப்படும் குறையாதல் செயல்முறையாலையும் புவிநடுக்கம் ஏற்படுகின்றது. அதாவது குறையாதல் செயல்முறையின் ஊடாக இந்த புவிநடுக்கங்கள் ஏற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இந்த வகையில் எரிமலை செயற்பாட்டாலும் புவிநடுக்கங்கள் நிகழ்கின்றன. அடுத்ததாக தகடுகளின் எல்லைகளில் நிலவும் சடுதியான அசைவுகள், மேலே சொல்லப்பட்ட அந்த 3 வகையான அசைவுகளும் தகடுகளின் எல்லைகளிலே நிகழ்வதை காணலாம். இதுல புவித்தகடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுல வந்து வட அமெரிக்க கவசத்தகடு, இதுல தென் அமெரிக்க கவசத்தகடு, இதுல ஆப்பிரிக்க கவசத்தகடு, இதுல யுரேசியன் தகடு, இதுல இந்து ஆஸ்திரேலிய கவசத்தகடு, இதுல பசிபிக் தகடு, இதுல அண்டார்டிக் தகடு, இவ்வாறு 7 பெரிய கவசத்தகடுகளும் ஏனைய சிறிய கவசத்தகடுகளும் இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தகடுகளுக்கு எல்லைகள் இருக்கின்றது. இப்ப இதுல எல்லை, அதாவது வந்து வட அமெரிக்க கவசத்தகட்டையும் யுரேசிய கவசத்தகட்டையும் பிரித்து நிற்கிற எல்லையாக இது கொள்ளப்படுகின்றது. இந்த எல்லையில விலகல் தன்மை, அதாவது வந்து இங்க நோக்கி நகருகின்றது, இது இங்க நோக்கி நகருகின்றது. இதனூடாக இந்த விலகல் தன்மை விலகும் கவசத்தகடாக இந்த பகுதி அமைந்து காணப்படுகின்றது. அதே போல இதுல வந்து ஒருங்கும் தன்மை காணப்படுகிறது. அதாவது இங்க நோக்கி தட்டு நகருகின்றது, அதே போல் இங்க நோக்கி தட்டு நகருகின்றது. அப்போ ஒருங்கும் தன்மை காணப்படுகின்றது. அப்ப இந்த வகையில் தட்டுக்களின் அசைவு காரணமாக, அதாவது தகடுகளின் எல்லைகளில் நிகழும் சடுதியான அசைவின் காரணமாக புவிநடுக்கங்கள்
ஏற்படுகின்றது. இந்த வகையில் புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக புவிநடுக்கத்தின் தீவிரத்தன்மை பற்றி நோக்குவோம். அதாவது புவிநடுக்கத்தினை அளவிடும் கருவி எது என்ற ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு விடையாக புவிநடுக்கமானி, அதாவது செசிமோமீட்டர் என்பதுதான் சரியான விடையாக அமைகின்றது. அதே போல புவிநடுக்கத்தை அளவிடும் அலகு எது என்பது வினாவாகும். அது ரிக்டர் என்பது சரியான விடை. இந்த அடுத்ததாக புவிநடுக்கத்தினை அளவிடும் அலகை யார் எப்போது அறிமுகம் செய்தார் என்பது வினா. இல்ல சார்லஸ் எஃப் ரிக்டர் என்பவர் 1935ஆம் ஆண்டு இந்த அலகை அறிமுகம் செய்தார். அதனால அவருடைய பெயரால இந்த அலகின் பெயர் அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் புவிநடுக்கத்தினுடைய தீவிரத்தன்மையை நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் புவிநடுக்க மானியும் அவசியமானது, அதனை அளப்பதற்கான ரிக்டர் அளவும் அவசியமானது. இதனை அடிப்படையாக கொண்டு புவிநடுக்கத்தின் தீவிரத்தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் புவிநடுக்க மானி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த புவிநடுக்க மானியினால் வரையப்படுகின்ற கிராப் செசிமோகிராஃபி என்று சொல்லப்படுகிற வரைவுத்தாளை செசிமோகிராஃபி என்று சொல்றது. அந்த வரைவுத்தாளில் எத்தனை ரிக்டர் பதிவாகி உள்ளது என்பதை கொண்டு தீவிரத்தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக புவிநடுக்கத்தின் தீவிரத்தன்மையையும் அதன் விளைவுகளையும் இங்கு நோக்குவோம். அதாவது ரிக்டர் அளவு திட்டத்தின் பெறுமதிக்கேற்ப ஏற்படுகின்ற விளைவுகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 2 தொடக்கம் 3.5 ரிக்டர் அளவிலே புவிநடுக்கம் ஒன்று நிகழுமாக இருந்தால் அது மனிதனால் உணர முடியாது. இந்த மனிதனால உணர முடியாத தன்மை இருக்கும் அந்த புவிநடுக்கத்தை. எனினும் கருவியில் பதியப்பட்டிருக்கும். இந்த ரிக்டர் அளவு கருவியில பதியப்பட்டிருக்கும். அதே போல 3.5 தொடக்கம் 5.5 ரிக்டர் அளவில் அனைவராலும் உணரக்கூடியதாக இருக்கும். 5.5 தொடக்கம் 7.3 வரையான ரிக்டர் அளவு பெறுமதியில் புவிநடுக்கம் நிகழுமாக இருந்தால் கட்டிடங்கள் சேதமுறுகின்ற தன்மை இங்கு காணப்படும். ஆனால் பாரிய அழிவு நிகழாது. 7.4க்கு மேல் ஒரு புவிநடுக்க நிகழுமாக இருந்தால் அது ஒரு பாரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த வகையில் 7.4 தொடக்கம் 8 ரிக்டர் அளவுக்கு இடையில் ஒரு புவிநடுக்க நிகழுமாக இருந்தால் பாரிய அழிவு அல்லது சேதம் ஏற்படலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. 8 ரிக்டர் அளவுக்கு மேல் புவிநடுக்க நிகழுமாக இருந்தால் அந்த பிரதேசம் முழுமையாக அழிந்துவிடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் புவிநடுக்க ரிக்டர் அளவை கொண்டு ஏற்படுகின்ற சேத விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் புவிநடுக்கத்தின் தீவிரத்தன்மையும் அதன் விளைவுகளையும் அறிந்திருப்பீர்கள் என்ற நிலையில் உலகின் புவிநடுக்கங்கள் நிகழும் பிரதான வலயங்களை உலகப்படத்தில் குறித்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் பிள்ளைகளே. இதில் நீங்கள் உலகப்படங்களை எடுத்து குறிச்சி பழகி பயிற்சி பெறுவதனூடாக இதுபோன்று வரும் வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது படம் குறித்தல் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இங்கு காட்டப்பட்ட உலகப்படத்தில் கவனிங்கள். ஏ என்ற ஒரு பகுதி காட்டப்பட்டிருக்கின்றது. ஏ பசிபிக் சமுத்திரத்தின் கரையோரம் இந்த பகுதியில் காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியிலும் பசிபிக் சமுத்திரத்தின் கரையோரம் காட்டப்பட்டிருக்கிறது. இது பசிபிக் சமுத்திரத்தை சூழ உள்ள பகுதி என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது பசிபிக் நெருப்பு வலயம் ஏ என்ற பகுதி இது புவிநடுக்க நிகழும் பிரதான வலயமாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பி என்பது இமாலய வலயம் மத்திய தரைக்கடல், அதாவது இதுவரைக்கும் உள்ள பகுதி. அப்ப இங்க மத்திய தரைக்கடல் அடுத்த இமயமலை தொடரோட இணைந்திருப்பதனால மத்திய தரை இமாலய வலயம் என பி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த சியை பார்த்தால் சி அத்லாந்திக் சமுத்திரத்தில் காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கு. அதாவது மத்திய அத்லாந்திக் சமுத்திர தொடர். அப்ப சி என்பது மத்திய அத்லாந்திக் சமுத்திர தொடராக இருக்கின்றது. டி என்பது ஆப்பிரிக்கா பகுதியில் காணப்படுகின்ற ஒரு பிளவு பள்ளத்தாக்கு பகுதியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த 4 வலயங்களையும் உலகப்படத்தில் குறித்து பயிற்சி பெற வேண்டிய அவசியமானது பிள்ளைகளே.
ஏ என்பது பசிபிக் சமுத்திரத்தை சூழ உள்ள பகுதி, பி மத்தியதரை இமாலய வலயம், சி மத்திய அத்லாந்திக் சமுத்திரத்தொடர், டி ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு வலயம். இந்த வகையில் புவிநடுக்க வலயங்களை குறித்து பழகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக புவிநடுக்கங்களினால் ஏற்படும் விளைவுகள். புவியோட்டில் பிளவுகளும் வெடிப்புகளும் புவியின் மேற்பரப்பில் பாரிய பிளவுகள், அடுத்தது வெடிப்புகள் ஏற்பட்டு சேதம் உருவாகும். அடுத்ததாக மலை பிரதேசங்களில் நிலச்சரிவு, நிலநடுக்கம் ஏற்பட்டால் மலைகளில் இருக்கிற பாறைகள் உடைந்து கீழ் நோக்கி விழுவதனூடாக அது நிலச்சரிவு ஏற்படும். அதோட நிலம் புதைகுண்டு போகிற தன்மை காணப்படுகின்றது. அடுத்தது சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற நிலநடுக்கம் காரணமாக சுனாமி தோன்றி கரையோரத்தை சேதப்படுத்துவதாக உள்ளது. அதாவது சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அலையானது கரையோரத்தை தாக்கி கரையோரம் முழுவதையும் அழிக்கின்றது. கரையோரத்தில் உள்ள வீடுகள், தொழிற்சாலைகள், மீன்பிடித்துறைகள், சுற்றுலாத்துறைகள் போன்ற அனைத்தையும் அழித்து நீர்மூலமாக்குகின்றது. இந்த வகையில் உட்கட்டுமானம் அனைத்துமே அழிவுற்று பாரியோரு சேதத்துக்கு உட்படுற தன்மை காணப்படுகின்றது. அடுத்ததாக மனித உயிருடைமைகள் சேதமடைதல். அதாவது இவ்வாறான நிகழ்வில் மனித உயிரிழப்பு, ஏனைய விலங்குகள் போன்ற உயிரிழப்பு ஏற்படும் தன்மை காணப்படுகின்றது. அடுத்து இயற்கையான நீர் வடிகால் தொகுதிகள் என்பன அழிக்கப்படுகின்றது. குளங்கள், குட்டைகள், ஏனைய கிணறுகள் போன்றன மாசடைகின்ற தன்மையும் அவை அழிக்கப்படுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. அடுத்து உட்கட்ட வசதிகள் சீர்குலைந்து போயிடும். அதாவது மின்சார தொகுதியாக இருந்தால் என்ன, போக்குவரத்து பாதைகளாக இருந்தால் என்ன, எல்லாம் சீர்குலைந்து போகிற தன்மை ஒன்று காணப்படுகின்றது. புவிநடுக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை இவ்வாறாக குறிப்பிட்டாலும் 2011 ஜப்பானின் கொன்சு தீவில் 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட புவிநடுக்கத்தால் 29,000 பேர் இறந்ததுடன் பல அணு உலைகள் பாதிப்பு ஏற்பட்டு அந்த நாட்டின் உட்கட்டமைப்பு வசதியும் பாதிப்புக்குள்ளானது. இவ்வாறாக ஏற்படுகின்ற புவிநடுக்கங்கள் காரணமாக பல விளைவுகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. இதனை இந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இதில் முதலாவது படத்தை பாருங்கள். பாரிய கட்டிடம் வெடித்து தாறுமாறும் வெடித்து சிதைவடைந்திருக்கின்றது. இது புவிநடுக்கத்தால் ஏற்பட்ட விளைவாக கொள்ளப்படுகின்றது. இந்த இரண்டாவது படத்தை பாருங்கள். இந்த இரண்டாவது படத்திலே கட்டிடங்கள் முற்றாக அழிவுற்றிருக்கு. இங்க மனிதர்கள் இறந்து கிடக்கிறார்கள், உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மூன்றாவது படத்தை பாருங்கள். போக்குவரத்து வீதி சின்ன பின்னமாக்கப்பட்டு சிதைவடையப்பட்டிருக்கிறது. இந்த நாலாவது படத்தை பாருங்கள். புவியின் மேற்பரப்பு பாரிய பிளவுகளுக்கு உட்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இதனூடாக புவியின் மேற்பரப்பு சிதைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே புவிநடுக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள் இது போன்ற பல விளைவுகளை குறிப்பிடக்கூடியதாக உள்ளது.